எளியோன் வணக்கம். இப்பொழுது நாம் திருச்செந்தூர் கடற்கரையில் இருக்கின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக அங்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. முன்பு, அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் பூகம்பங்கள் ஏற்படும் பொழுதும் நிலநடுக்கங்கள் ஏற்படும் பொழுதும் இங்கு கடல் உள்வாங்கி காணப்படும். இவ்வாறான பாறைகள் தென்படும், பாசி படிந்த பாறைகள் தென்படும். அது வலிக்கு கொண்டிருக்கும். அங்கு சென்று குளிப்பது பாதுகாப்பு இல்லாமல் காணப்படும். பொதுவாக மற்ற நேரங்களில் அமைதியாக காணப்படும். சுனாமி கூட இங்கு வருவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் இங்கு திருச்செந்தூரில் உடன்குடிக்கு இங்கிருந்து 15 கிலோமீட்டர் தெற்காக ஒரு அனல் மின் நிலையமாக கட்டப்பட்டது. உடன்குடி அனல் மின் நிலையம். அதற்கு 8 கிலோமீட்டர் நீள பாலமும் அதே போன்று ஒரு இறங்கு துறைமுகமும் 10 மில்லியன் டன் ஆண்டுக்கு நிலக்கரி இறக்கும் வகையிலான 8 கிலோமீட்டர் கடலுக்கு உள்ள போய் அப்படி ஒரு துறைமுகத்தை கட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டப்பட்டதால் கடலில் மாற்றங்கள் ஏற்பட்டன. அதன் காரணமாக இங்கு மிகப்பெரிய ஒரு கடல் அரிப்பு ஏற்பட்டு காணப்படுகிறது. தொடர்ந்து மணப்பாடு, அதே போன்று ஆலந்தலை, அதுக்கடுத்து அமளிநகர், அதை தொடர்ந்து இங்கு கடல் அரிப்பு ஏற்பட்டு மணல்கள் அகைத்து செல்கின்றன. கிட்டத்தட்ட 30 மீட்டர் கடற்கரை சென்று விட்டது. அப்படி போகும்போது பாருங்க, ஏராளமான சிலைகள் வந்திருக்கின்றன. 50க்கும் மேற்பட்ட சிலைகளும் அதே போன்று 5 கல்வெட்டுகளும் இங்கு கிடைத்துள்ளன. கடந்த 6 மாதங்களாக, அதாவது நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், கடந்த இந்த மாதம் கூட சில கல்வெட்டுகள் வெளியே வருகின்றன. அதாவது சிலைகள் வெளியே வருகின்றன. அப்படி என்னென்ன சிலைகள், என்ன கல்வெட்டுகள் வெளியே வருது அப்படின்னு நம்ம பார்த்தா, இங்கு அதாவது 24 தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது. அதாவது அந்த வள்ளி குகையிலிருந்து இங்கு உள்ள கடைசி ஐயாவளி கோவில் வரை அந்த தீர்த்தங்கள் இருந்ததாக சொல்கிறார்கள். இப்படி 2 தீர்த்தங்கள் தான் இருக்கின்றன. மற்ற தீர்த்தங்கள் அழிந்து போய்விட்டன. அதற்கு வைக்கப்பட்ட கல்வெட்டுகளாக இருக்கின்றன. மற்றது நம்ம பார்த்தா, அதாவது அது என்னென்ன தீர்த்தம் அப்படின்னு, மாதா தீர்த்தம், செல்வ தீர்த்தம், பிதா தீர்த்தம், லட்சுமி தீர்த்தம், அதே போன்று துர்கா தீர்த்தம், இதே போன்று முனி தீர்த்தம், சத்திய தீர்த்தம், இப்படி ஏராளமான தீர்த்தங்கள் காணப்படுகின்றன. அந்த கல்வெட்டுகளில் குவிக்கப்பட்டுள்ளன. சிலைகளை பார்த்தால் பைரவர் சிலை, அதே போன்று அம்மன் சிலை, முனிவர் சிலை, நாக சிலை, யாழி முகம், லட்சுமண நாராயணமூர்த்தி சிலை, இப்படி குறிப்பிட்ட சிலைகளை சொல்லலாம். அதே போன்று ஏராளமான சிலைகளும், அதற்கு அடுத்து 50 சிலைகள் உடைந்த நிலையிலும் நல்ல நிலையிலும், இப்படி ஏராளமான சிலைகள் இங்கிருந்து எடுக்கப்பட்டுள்ளன. இது நல்லதிலும் கெட்டதிலும் நல்லது நடந்திருக்கின்றது. இங்கு ஒரு நாகர் சிலையை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்படி இந்த கடற்கரை ஏராளமான மாற்றங்களை கண்டு காணப்படுகிறது.